ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய கனவு நினைவாகிறதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை நாம் கற்பனைப்படுத்தி அதை நோக்கியே நம்ம நிறைய இன்டென்ஷன் சொல்லுவாங்க. எண்ணங்களை பதிச்சு வச்சுருக்கும் போது டெஃபினட்டாக அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. நிறைய வேவ்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. இதில் ஒரு சிம்பிள் மெத்தட் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் இப்போ நான் எழுதுறதை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி 4 1 எழுதிக்கணும் சின்ன பேப்பரில். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசை, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். எனக்கு இப்போது ஒரு 2 லட்சம் வேணும் அப்படின்னா நடந்து முடிஞ்சது மாதிரி எழுதணும். அப்படின்னா என்ன, தமிழ்லேயும் எழுதலாம், இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், இல்லை உங்கள் லாங்குவேஜ் எதுவோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். எனக்கு 2 லட்சம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம். இல்லை இந்த இடத்துல 2 லட்சம் என்ன அக்கௌண்ட்டில் இருக்குன்னு எழுதலாம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. ஏன்னா நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லணும்ல, நன்றி. ஏன்னா வி ஆர் தேங்கிங் த யூனிவர்சல் ஃபோர்ஸ்க்கு. ஸோ இதை ஒரு ஸ்கொயராக, அங்கே ஸ்கொயர் மாதிரி வரலையோ, இந்த மாதிரி எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு கண்ணாடி டம்ளர், அதாவது தெளிவாக தெரியணும். அந்த கண்ணாடி டம்ளரில் பூ டிசைன்ஸோ அப்படிலாம் இல்லாமல் பட்டையாக இருந்தால் பரவாயில்ல, பட் அதில் கலர் எல்லாம் கொடுத்து கண்ணாடி டம்ளர்லாம் இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். தெளிவாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி ஒன்று கண்ணாடி டம்ளரில் தண்ணி நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு அந்த தண்ணியை இந்த பேப்பருக்கு மேலே வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ஒரு நிமிஷம் அதை பற்றி இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது 2 லட்சம் உங்களுக்கு கிடைத்தா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். பண்ண பிறகு அந்த கையை அந்த தண்ணி கிளாஸில் மூடி வச்சுட்டு அந்த தண்ணியை உட்கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு தட்டு வச்சு மூடிட்டு ராத்திரி முழுக்க அந்த எனர்ஜி அதில் ஏறுற மாதிரி இருந்துட்டு காலையில் எழுந்து குடிச்சிக்கலாம். இப்படியும் பண்ணலாம். இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இல்லைன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி சைக்கோசிம்பாலஜி டெக்னிக் வழியாக இந்த பேப்பரை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா பார்த்துட்டு கண்ணை மூடினீங்கன்னா உங்களுக்கு அப்படி அந்த என்னென்னலாம் கற்பனை இருக்கோ அதெல்லாம் சந்தோஷமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த பேப்பரை தலகாணிக்கடியில் வச்சுட்டு படுத்துக்கலாம். இது மேனிஃபெஸ்டேஷன். இப்போ இந்த இடத்துல என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிந்த காதல் ஒன்று சேரணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் சொல்லக்கூடியது, என் கணவனுடன் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். இப்படியும் எழுதலாம். இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் காதலி கால் பண்ணணுன்னு, என் காதலி எனக்கு கால் செஞ்சுட்டாங்க, நான் சந்தோஷமாக அவங்களோட இருக்கேன் அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிரப்பிக்கலாம். மேலே இந்த கோடு இதனோடு சேர்ந்து அந்த பேஜில் கார்னரில் 1176ன்னு மேனிஃபெஸ்டேஷன் கூட எழுதிக்கோங்க. எழுதிக்கும்போது இது உங்களுக்கு உங்கள் ஆசைகளை, கனவுகளை நிஜமாக ஆக்கி கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வீடு வேணும் அப்படின்னாலும் 2 கோடி மதிப்புள்ள வீடுக்கு சொந்தக்காரியாக மாறிவிட்டேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். உங்களுடைய ஆசைகள் அதில் தான் நீங்கள் எழுதணும். இப்போ நீங்கள் வெளியூர் போய் படிக்க போகணும்னு நினச்சிங்கன்னா நடந்து முடிஞ்ச மாதிரி, நான் இந்த காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடச்சிட்டு நான் வெளியூரில் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுங்க. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இது 1111 டெக்னிக். 1111 ஏஞ்சலிக் கோடு தானே. ஸோ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்.